சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றார். அவருக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை ஹைகோர்ட்டின் தலைமை நீதிபதி பணியிடம் காலியாக உள்ளது. நீதிபதி எல்.பி. தர்மாராவ் அப்பதவியில் பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் வியாழனன்று புதிய பொறுப்பில் தலைமை நீதிபதியாக ராஜேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார். ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் அவருக்கு கவர்னர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பதவியேற்ற பின் சென்னை உயர்நீதிமன்றம் வந்த ராஜேஷ்குமார் அகர்வாலுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் அகர்வால் வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசும்போது 150 ஆண்டுகள் பாரம்பரியமான சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் பணியாற்றப் போவதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்கவும் நீதிமன்றத்தின் தொன்மையை போற்றி பாதுகாக்கவும் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ராஜேஷ்குமார் அகர்வால் கேட்டுக் கொண்டார். I am aware of the great heritage of the Madras High Court. This court has produced some of the greatest judges India has ever had. But much as the past achievements give us great pride, they cast a greater responsibility upon us. Each one of us must commit to add to the richness of this institution. We must ensure that the Madras High Court retain its preeminent position as a seat of justice, and for that, both the bench and the bar will have to work together. Nandri Vanak. இந்நிகழ்ச்சியில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அரசு வக்கீல்கள், வக்கீல்கள் சங்கம், மகளிர் வக்கீல் சங்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பு வக்கீல்களும் பங்கேற்றனர்.